السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. ஒவ்வொரு புதிதான காரியமும் பிதாத்தாகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேரும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை சொன்னவாறு நீங்கள் செய்து கொள்ளுங்கள், மற்றவை உலகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளாக மஷரா செய்து கொள்ளுங்கள் என்பது பொதுப்படையான ஒரு விதியாக கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எந்த சூழலிலும் நாம் செய்துவிடக்கூடாத ஒரு சூழல் என்ன, ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரையும் கருதுவது. அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு செடியோ மரமோ கொடியோ எதையுமே கருதாமல் இருப்பது ஆக பிரதானமான ஒரு விஷயம். இதற்கடுத்து இது நீடிப்பதற்கு, இந்த நம்பிக்கைக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார், இதை நீடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த தொழுகையை கடைபிடிப்பது. பெரும்பாலான நேரங்களில எதனை காரணம் காட்டி இந்த தொழுகையை விடுகிறோம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு இந்த ஜும்மா தொழுகையை கூட எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது குறைந்தபட்சம் பக்கத்துல, பள்ளிவாசல் பக்கத்துல நம்முடைய கடையோ ஆஃபீஸோ இருந்தாலுமே குறைந்தபட்சம் 3/4 மணி நேரம் சாப்பாட்டு சேர்க்காம 3/4 மணி நேரம் நாம செலவிட்டாகணும். ஒருத்தர் அந்த தொழிலாக செய்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்துல, இந்த ஜும்மா நேரத்துல யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது, இது ஹராம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நம்முடைய விஷயங்களாக, நம்முடைய லாஜிக்கலா இதுல யோசிச்சு பார்த்தா எப்படி தோணும் சொல்லிச்சு பாருங்களேன். ஒரு 3/4 மணி நேரம் ஒரு வியாபாரம் நடக்கணும் என்று சொன்னால், நடந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் அதிகப்படியாக நன்மை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம லாஜிக்கு தோணும். இந்த 3/4 மணி நேரத்துல பெரிய வியாபாரம் வரப்போகுது அப்படின்னு தோணும். இந்த நேரத்துலதான் பெரிய வியாபாரம் நடக்கிறது, அதனால நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான லாஜிக் எல்லாம் நமக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி கிடையாது. நீங்கள் செய்திடக்கூடாது என்று சொல்லும் பொழுது அதை செய்யாமல் எவர் ஒருவர் இருப்பாரோ, நம்முடைய விஷயம் என்ன சொல்லிச்சு, ஜும்மா தொழுகைக்கு வராம நாம தொழில் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, ஜும்மா மட்டும் இல்லை அனைத்து தொழுகையிலும் நீ எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம வராம செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, இந்த நேரத்துல நாம தொழிலாக, இந்த நேரத்துல நம்ம வேலையாக செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அதிகப்படியான லாபம் கிடைக்கும், அதிகப்படியான ஒர்க்கிங் டைம் கிடைக்கும் என்பதுதான் நமக்கான ஒரு லாஜிக். ஆனால் இந்த பொருளாதாரத்தை சார்ந்தும் மற்ற நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையோடு ஒப்பிடுகின்றான். நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த மறுமை வாழ்க்கைக்காக உடைய வாழ்க்கையை தயாராக்கி கொள்ளுங்கள். அந்த தயாராகக்கூடிய ஒரு சூழலில் போகக்கூடிய பாதையில இந்த தொழுகையை விட்டுடாதீங்க, அந்த தொழுகையை கட்டியமா நீங்க பிடிச்சுக்கோங்க. ஐவேளை தொழுகை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. வியாபாரத்தை காரணம் காட்டி, மற்ற விஷயங்களை காரணம் காட்டி ஃபஜ்ர் தொழுகை ஆண்கள் வீட்டுல தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அல்லாஹ் அதுல என்ன சொல்றான், ஃபஜ்ரும் இஷாவும் கண்டிப்பாக ஆண்கள் நாம தொழுதுத்தான் ஆக வேண்டும், பள்ளிவாசல் இல்லை, வேற வாய்ப்பே கிடையாது. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது உடல்நலத்தை தவிர.
உடல்நலத்தை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. என்னால எழுந்துச்சு நடக்க முடியல, அது அவர்களுக்கான விஷயம். ஆனால் எல்லா இபாதத்துக்கும் சலுகை உண்டு. ஆனால் இந்த இபாதத்துக்கு சலுகை மட்டும் கிடையாது. நின்று தொழுங்கள், இல்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்கள், இல்லை என்றால் படுத்தாவது தொழணும். இந்த தொழுகைக்கானது. வெறுமனே அல்லாஹ்ல சொல்லிட்டு போகல, இது நீ செய்பாவா அப்படின்றது வெறுமனே சொல்லிட்டு போல. எதுக்கு நீ அதிகமா பயப்படுறோமோ, எந்த விஷயத்தை சார்ந்து ஆஹா ஜும்மா தொழுகைக்கு போனா ஓனர் கத்துவாரு, இந்த ஜும்மா தொழுகைக்கு போனா இந்த கடை வியாபாரம் போயிடும் நம்ம பயப்படுறோமோ, அதற்கு கூட தீர்வாக இந்த தொழுகையை தான் அல்லாஹ் சொல்றான். நமக்கே ஆச்சரியமா இருக்கு. எது காரணியாக ஆக்கி இந்த பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது என்று ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை போடுகிறானோ, அந்த லாஜிக்கையே அல்லாஹ்ல தவிடுபடி ஆக்குறான். பவானி அப்படி யோசிக்காத, நான் சொல்ற லாஜிக்கை நீ கேளு. உன்னுடைய அறிவு எவ்வளவு அழகானது என்பது உனக்கே தெரியும், நமக்கே தெரியும் இல்லையா? 10 முடிவு எடுக்கிறோம், எத்தனை முடிவு சரியாக முடியும்? நான் சொன்னதெல்லாம் சரியாச்சு வாழ்க்கையில ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா மொத்தமே போயிருச்சுன்னா இது இருக்கு நம்ம செஞ்சது எதுவுமே உட்படல. பெரும்பாலான மக்கள் நம்ம கேலி கிண்டலாக பேசும். ஆனால் நம்முடைய அறிவு அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மை படைத்த, இந்த அறிவை படைத்த, இந்த உலகத்தை படைத்த அனைத்து கோடான கோடி மக்களை மேனேஜ் பண்ற 10 பேரை வச்சு கடன் நடத்த முடியல. கோடான கோடி மக்களை மேனேஜ் பண்ற அல்லாஹ் தாலா சொல்கின்றான், நீ அப்படி நினைக்காது. நீ எதுல பறக்கத்து இல்லைன்னு நினைக்கிற, அதை விட்டுட்டு வந்தா வியாபாரம் நடக்காது, விட்டுட்டு வந்தா பொருளாதாரம் இல்லைன்னு நினைக்கிறியோ, அந்த பொருளாதாரத்துடைய சாவி, அந்த பொருளாதாரத்துடைய விஷயமே இதுல தான்பா அடங்கி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். நமக்கு புரியல, எப்படிப்பா லாஜிக்கா செட் ஆகல? இந்த லாஜிக் என்ற வார்த்தை அல்லாஹுக்கு முரணாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முரணாக வைத்திடக்கூடாது என்பதை நிறைய இடங்களில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த 20வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கலாம். 20வது அத்தியாயம் 132ல பொதுவா எதுங்க மிகப்பெரிய ஒரு பாவம் நினைச்சு பாருங்களேன். இஸ்லாமிய இதுலேயே அடிப்படை அகீதாவிலேயே மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு மனிதனையோ கல்லையோ மண்ணையோ செடியோ கொடியையோ இல்ல எந்த ஒரு மகானையோ நினைப்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இணை வைப்புத்தான். அவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு கூட அல்லாஹ்ல என்ன தெரியுமா சொல்றான்? குல் நபியை நீங்க சொல்லுங்க, குல் நபியை நீங்க சொல்லுங்க, இதுதான் விஷயம். ஆனால் இந்த ஒரு வசனத்தை எடுத்து பாருங்களேன். 20வது அத்தியாயம் 132வது வசனத்துல அல்லாஹ் தஆலா குல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அமுர் அஹ்லக, நபியே உங்கள் குடும்பத்தினருக்கு கமாண்ட் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. சாதாரணமா விட்டுறாதீங்க. உங்கள் கோபத்தை எல்லாம் நீங்கள் காண்பிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தினரிடத்தில் என்று சொன்னால் இதுக்கு நீங்க கமாண்ட் பண்ணுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கடுமையா இருந்தா இல்லாம போங்க. ஆனால் இந்த நேரத்துல அல்லாஹ் சொல்கின்றான், கடுமையாக ஆர்டராக ஒருபோதும் இதிலிருந்து அவர்கள் வெளிவரக்கூடாது என்ற அடிப்படையில ஒரு கமாண்ட் பண்ணுகின்றான். யாருக்கு கமாண்ட் பண்ணணுமா? குடும்பத்தினருக்கு. வமுர் அஹ்லக, குடும்பத்தினருக்கு நீங்க பண்ணுங்க. பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹ, தொழுகையையும் பொறுமையையும் கமாண்ட் பண்ணுங்க. தொழுகையையும் பொறுமையையும் ஆர்டர் பண்ணுங்க. இத சொல்லிட்டு பெரும்பாலான இடத்துல நாம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்றான்? லா நஸ்அலூக ரிஸ்கன், உன்னிடத்திலிருந்து ஒரு சல்லி பைசா எனக்கு வேண்டாம் பாவா. அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உன்னிடத்திலிருந்து ஒரு ரூபாய் எனக்கு வேண்டாம். அந்த ரூபாயையோ அந்த காசையோ அந்த பொருளாதாரத்தையோ செல்வத்தையோ தங்கமோ வெள்ளியோ நான் தான் பாவா படிச்சேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எதோடு எதை முடிச்சு போடுறான் பாருங்க. நம்ம மண்டை கெட்டாது, நம்ம அறிவு கெட்டாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் அழகானது. இந்த இடத்துல அதை தான் நீங்க பாடமாக நடத்துகின்றான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹ, நபியே உங்கள் குடும்பத்தினருக்கு கமாண்ட் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. என்ன பண்ணணுமா? தொழுகையையும் பொறுமையும் கமாண்ட் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. உங்கள் இடத்துல நாங்கள் ரிஸ்க் கேட்கவில்லை, எந்த பொருளாதாரத்தையும் நான் கேட்கவில்லை. அல்லாஹ் தஆலா பிரகடனம் செய்கின்றான். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எதற்காக எதை விடுகிறோமோ அந்த விடக்கூடிய இடத்துலதான் பாப்பா ரிசல்ட்டே இருக்குது, அதுலதான் சாவியே இருக்குது. அதை விட்டுட்டு நீ தேடிக்கிட்டு இருந்தா எங்க கிடைக்கும்? எங்கேயோ பொருளை தொலைச்சி எங்கேயோ தேடுற மாதிரியான விஷயம் இந்த மனிதரோட இடத்துல பார்க்கிறோம். அல்லாஹ் இதை தொடர்ந்து சொல்கின்றான். தொழுகையை கமாண்ட் பண்ணுங்க, பொறுமையை கமாண்ட் பண்ணுங்க. உங்களிடத்துல வாழ்வாதாரத்தை கேட்கல, நஹனு நர்சுக, நான் தான் உங்களுக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் தரேன், எல்லா விஷயங்களையும் நான் தான் தரேன். எதற்காக இந்த தொழுகையை மற்ற அனைத்து விஷயங்களும் விடுகிறனோ அதுலத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சாவியை வைத்திருப்பதாக, அதுலத்தான் சொல்யூஷனை வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நமக்கு பாடத்தை கற்பிக்கிறான். அப்ப நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துல இருந்து நினைச்சு பாருங்களேன். உலகம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மறுமை சார்ந்த ஒரு கட்டாய கடமையை விடக்கூடிய ஒரு சூழல் சாதாரணமா நடக்குது. ஜும்மா தொழுகை பத்தி பேசணும். அல்லாஹ்வுடைய அருளால இத்தனை மக்கள் வந்திருக்கிறோம்.
எத்தனையோ மக்கள் இந்த ஜும்மா தொழுகை கூட இறுதி நொடியில வந்து சேரக்கூடிய இடத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னுமே அவர்களுக்கான இந்த கல்வி போய் சேரல. அதனாலதான் அல்லாஹ் சொல்கின்றான், இதை புரிந்த மக்கள் இதை புரிந்து கொண்டாங்கல்ல, இதுதான் சரி, எது அல்லாஹ் சொல்றதுதான் சரி, யார் வேணா சொல்லிட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. குரான்ல அல்லாஹ் சொல்றான்ல, இதுதான் சரி என்று புரிந்து கொண்ட மக்களுக்கு அல்லாஹாலா 2வது அத்தியாயம் 269வது வசனத்துல ஒரு நாள் செய்தியை சொல்றோம். நீ புரிஞ்சுக்கிட்டோம்ல, இந்த தொழுகையை விட்டுட்டு என்னுடைய வியாபாரம் தேவை கிடையாது. எப்பேற்பட்ட வியாபாரமா இருக்கட்டும், பரலான தொழுகையை விட்டுட்டு ஃபஜ்ர், சுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா விட்டுட்டு நான் செய்யக்கூடாது. இதுலதான் அனைத்தும் இருக்குது, கூடவே பொறுமையும் சேர்த்து இருக்கிறது. இப்படி புரிஞ்சு கொண்ட மக்கள், இதை நடைமுறைப்படுத்திய மக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஊத்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகிறானோ அவருக்குத்தான் இந்த கல்வியை கொடுப்பான். எத்தனையோ வீட்டுல குரான் ஒண்ணுமே மேல் ராக்ல ட்ரெஸ் போட்டு வைக்கக்கூடிய சூழல், ட்ரெஸ் போட்டு அப்படியே தான் இருக்குது. ஒண்ணுமே வீட்டுல வெளியே வந்த பாடு இல்லை. குரான்ல என்ன இருக்கு, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமத்தான் 90% சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது, சட்டையை கூட பிடிக்கலாம் நீங்க. 90% மக்களுக்கு அல் ஃபாத்திஹா சூராவுடைய அர்த்தம் தெரியாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த நாலேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த கல்வி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில, அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த சாராரில நாம இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்லினான், ஊத்தில் ஹிக்மத மையஷா, யாருக்கு அல்லாஹால நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த கல்வியை கொடுப்பார், இந்த ஞானத்தை கொடுப்பார். யூத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதி கைரன் கசீரா, யார் ஒருவருக்கு இந்த ஞானம் வழங்கப்பட்டுச்சோ, யார் ஒருவருக்கு இந்த குரானுடைய கல்வி கிடைச்சிருச்சோ, அதிகப்படியான நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ். உண்மைதானே? நீங்க நினைச்சு பாருங்க, இதை முறையா அமல்படுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் நாடி இம்மையிலும் ஜெயிப்பு, மறுமையிலும் ஜெயிப்பு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா வாக்கு மீறார்கள், நாம தான் வாக்கு மீறுவோம். அவன் வாக்கு மீறுவானா? கிடையாது. அனைத்து நன்மைகளும் பெற்றுக்கொண்டு விட்டார். மற்ற விஷயங்கள் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், ஆனால் இதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி மறுமை வெற்றி இருக்கிறது. இது அவனுடைய வாக்குறுதி. அல்லாஹ் நாடினால் இம்மையிலும் தருகிறேன் என்று சொல்கின்றான், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த கல்வியை பெற்ற மக்கள் அதிகப்படியான நன்மைகள் பெற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், ஹைரன் கசீரா, அதிகப்படியான நன்மை. நம்மளால லிமிட்டே கிடையாது. அல்லாஹ்வுடைய லிமிட் என்ன நம்மளால சொல்ல முடியுமா? அந்த லிமிட்ல அல்லாஹ்வுத்தாலா சொல்லிட்டான் அதிகப்படியான நன்மை. அப்ப இவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. குர்ஆனுடைய கல்வி சாதாரண கல்வி கிடையாது. அறிவுடையோரை தவிர வேறு எவரும் இதில் படிப்பினை பெறுவது கிடையாது. நீ சொல்றத சொல்லிட்டு போவாவா, நான் செய்யறத செய்யறேன், நான் ஃபஜ்ர் தொழுகை தூங்கிட்டு தான் இருப்பேன், மத்த நேரத்தை தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவர்களுக்கானது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அறிவுடையோரை தவிர, சிந்திப்பவர்களை தவிர, இதை பற்றி ஆழ்ந்து யோசிக்கக்கூடியவர்களை தவிர யாருக்கும் படிப்பினை கிடைக்காது. யாருக்கும் இதுல இருந்து பாடமே கிடைக்காது. நீ சொல்றத சொல்லுங்க, குர்ஆன்ல சொன்னா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, நான் பாட்டுல இஷ்டத்துல இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எந்த படிப்பினையும் இதில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் நமக்கு பாடமாக கற்பிக்கக்கூடிய ஒரு செய்தியையும் நாம பார்க்கிறோம். இதுல எங்கே கொண்டு போய் விடுகிறது என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம் சகோதரர்கள். இந்த ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, மார்க்கம் உலகம் என்று வரும் பொழுது சாதாரணமாக மார்க்கத்தை தட்டி விட்டு உலகத்தின் பக்கம் ஓடிடும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினையாக மக்களுக்கு தருகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால், மக்களுக்கு, நம்மை சார்ந்த குடும்பத்தினருக்கு, மற்ற மக்களுக்கு என்ன படிப்பினையாக தர்றோம், நம்மளை பார்த்து ரோல் மாடலாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன படிப்பினையாக தர்றோம் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. உலகம் சார்ந்த விஷயத்திற்கு தொழுகையை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா, உலகம் சார்ந்த விஷயத்திற்கு இபாதத்துகளை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கடைசியில அவர்களுக்கு என்ன பாடத்தை தர்றோம்? சரி, இதெல்லாம் அவசியமா இருந்தா, தேவையா இருந்தா நாம என்ன செய்வோம், நாம உலக வாழ்க்கையை தொடர்ந்துட்டு மறுமை வாழ்க்கையை விட்டுடுவோம் என்பதுதான் பெரிய ஒரு பாடத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? வரக்கூடிய அடுத்த தலைமுறையினரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தருணங்கள்ல இங்கே கூட நாம சொல்லக்கூடிய ஞாபகம் நமக்கு இருக்கிறது. எங்கே இஸ்லாமிய சமுதாயம் அதிகமா இருக்கிறதோ அங்கே அதிகமாக கஞ்சா விற்கப்படுகிறது. பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுபவர்களும் முஸ்லிம்கள், விற்பவர்கள், இந்த கேடுகட்ட வேலையை செய்பவர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். சினிமா மற்ற விஷயங்கள் இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதிகப்படியாக நம்ம மக்கள் அங்க ஆர்வமா போய், பாபா ஆர்வமா குரானப்படி, ஆர்வமா அவருடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் வா என்று அழைக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் மற்ற விஷயங்கள் பக்கம் போய்கிட்டு இருக்கிறது. நாம வியாபாரத்தை முன்னிறுத்தி தொழுகையை விட்டோம் என்று சொன்னால், உலகத்தை முன்வைத்து பருமையை நம்ம விட்டு விட்டோம் என்று சொன்னால்,
இதனுடைய விளைவு இன்னும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. முதியோர் இல்லங்களும் அதற்கான ஒரு உதாரணம் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம என்ன செஞ்சோம்? உலக விஷயத்தை முன் வச்சு மறுமையை விட்டுட்டோம்ல, தொழுகையை விட்டுட்டு நாம வியாபாரத்தின் பக்கம் ஓடிட்டோம். அனைத்து விஷயமும் அல்லாஹ்வுல இதுதான் சாவின்றான், அதையே விட்டுட்டு ஓடிட்டோம். நாளை அவன் நமக்கு வயதான பிறகு நம்முடைய பிள்ளைகள் வந்தாலும் அவனுக்கும் இந்த லாஜிக் தான் அவன் மண்டையில அவன் போடுவோம். என்னன்னு, அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டா எனக்கு காசு செலவாகும், அம்மா அப்பா பார்த்துக்கிட்டா எனக்கு நேரம் செலவாகும், போய் முதியோர் இல்லத்துல விட்டுருவோம் என்ற ஒரு லாஜிக் ஏற்படுது. நாம கற்பனை கதையை அடிச்சு விடல, ஏகப்பட்ட அப்ளிகேஷனை வாங்கி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத நிலைமையில தான் இந்த நொடி வரைக்கும் நம்முடைய ஜமாத்துல முதியோர் ஆதரவு இல்லங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை அடுத்த தலைமுறையினருக்கு படிப்பனையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. சாதாரணமாக கடந்து விட்டு போகக்கூடிய ஒரு சூழலே கிடையாது. இதை மிக கண்ணியமாக மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல கடந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மார்க்க கல்வி, இந்த தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா எதுல இந்த விஷயத்தை சொல்கின்றானோ அதுலதாங்க ரிசல்ட்டே இருக்கிறது. நம்ம சிந்திச்சு பாருங்களேன், நாம இந்த உலக விஷயங்களை சார்ந்து சொல்லும் பொழுது ரெண்டு முக்கியமான படிப்பினை குர்ஆனில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு துஆவை நமக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தரார். முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தானே நம்ம மறுமையை விட்டுறோம். அந்த உலகம் சார்ந்த விஷயத்திற்கு ரிசல்ட்டே இங்கதான் இருக்குன்றது முதல்ல அந்த தொழுகையை சார்ந்து பார்த்தோம். தொழுகை பொறுமை வேணும். அதுக்கு அடுத்ததான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாடத்தை தர்றாங்க பாருங்க. நாமெல்லாம் எதிர்பார்க்கிறத விட அதிகமான எதிர்பார்ப்பு. நாமெல்லாம் என்ன எதிர்பார்ப்போம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒரு தொழுகைக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, இந்த பக்கம் கோல்டு காயின் எடுத்துட்டா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அந்த தாட், அந்த விஷயம் எப்படி இருக்குன்றத பாருங்க. 38வது அத்தியாயம் 35வது வசனத்துல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தான் நமக்கு படிப்பனையா தர்றான். எதை நோக்கி ஓடுறோமோ அந்த ரிசல்ட்டே இங்கதான் இருக்குன்றதுக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். கால நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பிக் ஃபிர்லி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல் அடி அவங்க என்ன வைக்கிறாங்க கேட்டா, ரப்பிக் ஃபிர்லி, ரப்பே என்னை மன்னிச்சிரு, இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டுட்டு அவங்க கேட்கிறாங்க பாருங்க, லி ஹப்லி லி வஹப்லி லி முல்கன், ரப்பே இது வரைக்கும் நீ யாருக்கும் கிடைக்காத, யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தானு கேட்கிறான். அதன் பிறகு அல்லாஹ் பார்த்து அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னக அன்தல் வஹ்ஹாப், ரப்பே நீயே கொடை வள்ளல் என்று கேட்கிறார்கள். நாம இந்த பொருளாதாரத்தை நோக்கியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். போய் சர்வே எடுக்கிறாங்க, அந்த மரண சர்வாயில இருக்கக்கூடிய சர்வே வெளிநாடுல எடுக்கிறாங்க, இஸ்லாமியர் அல்லாத மக்கள் இடத்துல சர்வே எடுக்கிறாங்க. வாழ்க்கையில ஏதாவது இங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, எல்லாருக்கும் அந்த சூழல் வரும். ஆனா அந்த நேரத்துல போய் சர்வே எடுக்கும் பொழுது அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டு பதில் அளிக்கிறாங்க. வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, எதையாவது ஒண்ணு மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு நாள் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கல்ல, எதையாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா எதை மாத்திரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாமியர்கள் அல்லாத மக்கள் அவங்க சொன்ன பதில் தெரியுமா, மிகப்பெரிய ஒரு பாடம். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த படிப்பனை வந்து சேரும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுட்டேன், இவ்வளவு வேலை செஞ்சிருக்க தேவையில்லை, என் குடும்பத்தினரிடமாவது நான் நேரத்தை செலவழித்திருக்க வேண்டும், இவ்வளவு வேலை நான் செய்திருக்க வேண்டாம் என்று 90% மேல் அந்த சக்கராத்தில் நிலைமையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பதிலளிக்கிறாங்க. இதுதான் நமக்கான ஆகப்பெரிய ஒரு பாடம். எவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க ஓடினாலும் ஓடலனாலும், தொழுதாலும் தொழலனாலும், நல்ல மக்கள் செய்தாலும் செய்யலனாலும் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் அது போய்கிட்டே தான் இருக்கும். நல்லதின் பக்கம் வழியை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் இங்கேயும் வெற்றியை காண்போம், அடுத்த தலைமுறையினர் இடத்திலும் வெற்றியை காண்போம், இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலும் வெற்றியை காண்போம். அது இல்லாமல் நம்ம பாட்டுல இந்த விஷயம் உலகம் என்ன காமிக்குதோ அதுதான் எல்லாமே என்று நினைத்தால் கண்டிப்பாக அதுவே நமக்கு பாதகமாக வந்து அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு லாஜிக், இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹிக்மத். இதை நாம் புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட வியாபாரம் வரட்டும், எப்பேற்பட்ட விஷயம் வரட்டும், தொழுகையை தாண்டி கிடையாது. தொழுகையை முடிச்சுட்டு என்ன வேணாலும் செய்யறேன், ஹலாலான முறையில என்ன வேணாலும் செய்யறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு அதிகப்படியான நன்மையை தருவான். நாம செய்த விஷயத்திற்கு உகந்ததாகத்தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டு பாருங்களேன் தங்களுக்குள்ள. படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? ஏதோ ஒரு டிசைன்ல தானே ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ விஷயத்தை தானே அமல்படுத்தப்பட்ட முறையில போய்கிட்டு இருக்கு. அந்த டிசைனர் இடத்துல சொல்லிருங்க, ரப்பே நீதான் எனக்கு தரணும் என்று சொல்லி முடிச்சிருங்களேன். அவன் இதைதான் லாஜிக்கா சொல்கின்றான். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அறிவாளிகள். லாஜிக்கை பயன்படுத்தினேன், எனக்கு இந்த அறிவு சரியா இருக்குது, நான் பகுத்தறிவு நான் பயன்படுத்துறேன்,
என்ற பேர்ல கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்தா நமக்கு எப்படி முட்டாளா தோணுது? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான்ல, அவனை பார்த்தா என்ன தோணும்? டேய், நீ எப்படிடா வந்த? ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படிடா வந்தான்? இந்த பூமி எப்படிடா வந்துச்சு? சாதாரணமா ஒரு 100 டிகிரி அதிகமாயிருச்சுன்னு வைங்களேன், இந்த வெயில் முடிஞ்சிருச்சு. இந்த வெயிலே தாங்க முடியல. இப்ப எல்லாத்துக்கும் டிசைன் இருக்குன்னு சொல்லி பகுத்தறிவு முன்னிலைப்படுத்தி ஒருத்தனை எப்படி வரும்பொழுது நம்ம கேலி கிண்டல் பண்றோமோ, அவர்களை புரிய வைக்க, கேலி கிண்டல் என்றால் அவர்களை புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோமோ, அதே போலத்தான் இந்த லாஜிக்குக்கும் பொருந்தும். பொருளாதாரத்தை மையப்படுத்தி ஒருத்தன் தொழுகையை விட்டான் என்று சொன்னால் அவனும் அதே போலத்தான் இருப்பான். தொழுகையை விட்டு, இபாதத்துகளை விட்டு, எல்லா பிள்ளைகளும் எடுத்து பாருங்களேன். இந்த ரமலான் மாதமா இருக்கட்டும், இந்த நாளா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட காட்சிகளை பார்த்து. எக்ஸாம் டைமா இருக்குது, நோம்பு வைக்காத எத்தனை பேர்? எக்ஸாம் ஃபுல்லா இருக்குது, நீ ஃபர்லான தொழுகைக்கு கூட வர வேண்டாம், இத்துணை பேர். சாதாரணமா இதெல்லாம் சாதனம் அடிச்சு போற போக சொல்லிட்டு போறோம். நிறைய பேர் வந்த மக்கள் காணும். எங்கடான்னு போய் அவங்க அத்தா கிட்ட போய் கேட்டா, இல்லப்பா அவங்க 10th எக்ஸாம், அவங்க வரமாட்டாங்க. 10th எக்ஸாம்னா வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சக்கூடிய அப்படியே பாம்பா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்க? எத்தனை பேரால எல்லா மணி நேரமும் படிக்க முடியும் நினைச்சு பாருங்க. 24 மணி நேரம் ஒருத்தனாலே படிக்க முடியாது. அவன் பள்ளிவாசலுக்கு கூட வர முடியாது என்று தடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். எதுக்காக பெரும்பாலும் படிக்கணும் நினைச்சு பாருங்களேன். படிப்புடைய நோக்கம் என்பது சம்பாதிப்பது கிடையாது, அதுதான் பிரதானம். ஆனால் 90% மக்கள் எதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? என்னையும் சேர்த்து படிக்கும் பொழுது என்ன மாதிரி என்ன விஷயத்துக்காக படிச்சோம்? இதை சம்பாதிக்கத்தான். சம்பாதிக்கணும், நல்லபடி, நல்ல சம்பாத்தியம், உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தித்தான் இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். நீ ரமலான் மாதத்துல நீ நோம்பு வைக்கலனாலும் பரவாயில்ல பாவா, நீ தொழலானும் பரவாயில்ல பாவா, நீ 10th படிச்சுட்டு பாஸ் ஆயிரு என்று சொன்னால் பாஸ் ஆகக்கூடிய காட்சி நடக்கலாம். ஆனால் மறுமையில் நம்முடைய நிலைமை என்ன? என்ன பாடத்தை சொல்லி கொடுத்தோம் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு, அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே அமல்படுத்துகிறோம் என்று சொன்னால், அதை பார்த்தும் அடுத்த தலைமுறை வளரும் என்று சொன்னால், எது சரி எது தவறு என்பது நாம் கையில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சிந்திப்பதற்கு ஒரு ஆலோசனையாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் தஆலா சொன்னது மட்டுமே லாஜிக். இதன் பிறகு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒரு தேடலை நோக்கி ஓடுறோமா, ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோமா, தொழுகையை வைங்க. இந்த மாதிரி அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேளுங்க. இதெல்லாம் நமக்கு பாடமாக இன்னைக்கு கிடைச்சது. இதனை கொண்டு அல்லாஹ் தஆலா இன்னுமே 2வது அத்தியாயம் 45வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்கின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்க தேடுங்க. எல்லா பொருளாதாரத்தை தேடுங்க, எல்லா பிள்ளைகளை தேடுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் உலகத்துல நம்ம ஆசைப்படுறோமோ ஹலாலான முறையில நீங்க தேடுங்க. தேடாம இருக்க வேண்டாம். ஒண்ணுமே அப்படியே அமைதியா உட்கார்ந்துடணும், அப்படியே வறுமையில கிடக்கணும், அப்படியே இஸ்லாம் சொல்லவே கிடையாது. ஹலாலான முறையில தேடுங்க, அல்லாஹ் தஆலா சொன்ன அடிப்படையில தேடுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்தை சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இன்னல்லாஹ லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். பணிந்து நடப்பவரை தவிர, அல்லாஹுக்கு அடக்கமாக இருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னப்பா இதை இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு போறீங்க, கடையில கேட்டு பார்த்தாதான் எனக்கு லட்சணம் தெரியும், இதுக்கு வரதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் பாய் தெரியும் என்று ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் லாஜிக் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதிலிருந்தும் வெளிவந்து எவர் ஒருவர் இதை நடைமுறைப்படுத்துவாரோ ஜெயித்து விடுவார் இன்ஷா அல்லாஹ். இது நம்ம சொல்லல, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை லாஜிக்காக பார்த்து மறுமையை விட்டு உலக விஷயங்களை பக்கம் சாய்கின்றோமோ, அந்த உலக விஷயங்களுடைய சாவியே இதுல தான் இருக்கிறது என்பதை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது நாம் இன்றைய தினம் பார்த்தது. தொழுகையின் மூலம், பொறுமையின் மூலம், அதிகப்படியாக பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அருளை உலகத்திலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். இதை வைத்து, இந்த விஷயத்தை வைத்து நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் எடுப்போம். எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கை கூடி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்துல ஆசைப்படக்கூடாது என்பதோ, மிகப்பெரிய அளவுக்கு நாம் சிரமப்பட வேண்டும் என்பதோ மார்க்கம் நமக்கு ஒருபோதும் சொல்லி தரல. நடுவில் ஒரு சில காரண காரியங்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் ஏராளம். இப்ப கூட கூகுளுக்கு போய் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபெட் முஹம்மது பீஸ் பி அப்பான் போட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 இடத்துல ஒரு விஷயம் வந்துடும். பாவர்ட்டி இஸ் மை பிரைடு, வறுமையின் பெருமை என்று சொல்லி சொன்ன மாதிரிலாம் வராங்க. அப்படிலாம் ஒரு செய்தி இருக்குதாடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அப்படி ஒரு செய்தியே கிடையாது. நம்ம மக்கள் எல்லாம் கஷ்டப்படணும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒன்று உருவாக்கி விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயம் போயிருச்சு. சரியான ஹதீஸ்ல அது இருக்குதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. நாம சிந்திச்சு பார்க்கணும். பெரிய அளவுல இந்த உலகத்திலும் ஆசைப்படுங்க, மறுமையிலும் ஆசைப்படுங்க. எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தகுதியான இறைவனை நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனை மட்டும் வணங்கி கொண்டுள்ளோம். கண்டிப்பாக அவன் உதவக்கூடியவனாக இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு இலக்காக வையுங்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை தான். எவ்வளவு பெரிய ஆசை. திடீர்னு ஒருத்தர்
சேப்பாக்கத்துல வந்துட்டு நான் யூஎஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா சிரிச்சிரும். ஆனால் அதை சாதாரணமாக கேட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சாதாரணமாக நினைச்சிடாரு. இதுதான் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஆற்றல். நாம் எப்படி அல்லாஹ் நினைக்கிறோம் அப்படிதான் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நான் தொழுதும் நான் சம்பாதிக்க வேணும்னு நினைச்சா தொழுதும் நீங்க சம்பாதிப்பீங்க, தொழாமத்தால் சம்பாதிக்கணும் என்று தெரிவித்தால் அவர்களுடைய விஷயம். ஆனால் அல்லாஹ்விடத்துல கொடுக்கக்கூடிய லாஜிக்கை கையில வைங்க, அதுல சிந்தித்து பாருங்கள். இதில் தான் இறுதி வெற்றி இருக்கிறது. கண்டிப்பாக வல்ல இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். கேட்பது மட்டுமே நம்முடைய கடமை. இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியாக கேட்போம். அல்லாஹுடைய சொன்ன வழியில போய் நாம கேட்போம். எதை அல்லாஹ்வுத்தஆலா காட்டி கொடுத்தானோ தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இன்னும் இஸ்திக்பார்களை கொண்டும் இன்னும் நிறைய விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனை பயன்படுத்தி நாம் பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியாக நாம் இந்த விஷயத்தை நோக்கி ஓடுவோம். கண்டிப்பாக வல்ல இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று கூறியவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எதற்காக அதிகப்படியான விஷயத்தை நோக்கி ஓடணும் என்று ஒரு விஷயம் வந்தது என்று சொன்னால், சமீபத்துல இந்தியாவுடைய பிரதமர் ஒரு வார்த்தையை விடுகிறார்கள். மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பலைகள் வருது. அதன் பிறகு இந்த காஷ்மீர் நடந்த தாக்குதல் அதை அப்படியே மூடி மறைச்சிருச்சு. என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், வக்ஃப் திருத்த சட்டம் வந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய பாட்ட சம்பாதித்த சொத்தை லீகலைஸ்டா ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஆக்டா அவங்க கையகப்படுத்தக்கூடிய அபகரிக்கக்கூடிய எல்லா விஷயம் லீகலா செஞ்சிருக்கிறான். ஒரு யூபியில கூட ஒரு வீடியோ பார்க்குறோம். 100 ஆண்டுகளா கபரஸ்தானா பயன்படுத்தப்பட்ட ஒரு இடத்த கூட மொத்த போலீஸ்காரன் மொத்த பட்டாலியனும் இறக்கி இனிமேல் நீங்க அடக்கம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஜனாசாக்களை வெளியில அப்படியே வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய முஸ்லீம்களையும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு பின்னாடி நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான உரிய விஷயங்கள் எல்லாம் நாடி இன்ஷா அல்லாஹ் அதற்கான போராட்டங்கள் ஆரம்பம். அது என்ன தேவை அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய அருளால அவங்களுடைய வெற்றியை நாம் இன்ஷா அல்லாஹ் பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யும். ஆனால் இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். என்னன்னு சொல்லி கேட்டா, எதுக்காக இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய காரணங்கள் சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ இந்த ஒரு காரணத்தை மட்டும் ரொம்ப பெரிய அளவுல பாதிச்சது. நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் பெரிய ஒரு பிரளயமே ஏற்படுத்தக்கூடிய அளவுல பேசுறாங்க. இந்த காஷ்மீர் தாக்குதல் அப்படியே அதை மூடி மறைச்சிருச்சு. என்ன 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 பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வக்ஃப் திருத்த சட்டம் மூலியமாக இவ்வளவு லட்சம் ஏக்கர்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. அப்படி நாங்க முறையா அதை முறையா பயன்படுத்தப்படலை அப்படின்றதையும் அதை குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டுட்டு ஒருவேளை நாங்கள் முறையாக பயன்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பஞ்ச ரொட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள் என்ற வார்த்தையை இவ்வளவு பெரிய 30 கோடி பேர் வாழக்கூடிய இந்திய நாட்டுல அதோடைய பிரதமர் ஒருத்தர், அது கீழ்நிலையான வேலை கிடையாது, மறுபடியும் நம்ம பதிவு வச்சுக்கிறோம், மிக கண்ணியமான வேலை, மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர்கள் பஞ்சர் ஒட்டக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். என்ன சொல்ல வரீங்க? என்ன விஷயத்தை பதிய வரீங்க? இது எத்தனையோ மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. எப்படிங்க இவ்வளவு ஒரு பேச்சை நீங்கள் பேச போச்சு என்ற அடிப்படையில நிறைய மக்கள் கேள்விகள் கேட்டாங்க. அதன் பிறகு அப்படியே அது அடங்கிருச்சு. ஆனால் பெரும்பாலும் அதை கேள்விப்பட்ட மக்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பஞ்சர் ஒட்டக்கூடிய வேலையை செய்திருக்க மாட்டோம். அப்படியே எல்லாமே வல்லமையா அப்படியே கோடி பங்களாவில உருண்டிருப்பாங்களாம். இருக்கக்கூடிய பங்களாவில இடிக்கிற வேலை, புல்டோசரை வச்சு இடிக்கிற வேலையும், இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அதை எரிக்கிற வேலையும் செய்த இதே பிரதமர் மோடி அவர்கள் அப்படியே செழிப்பாக எப்பவுமே முஸ்லிம்கள் மீது மட்டுமே அக்கறைப்படக்கூடியவர்களாக காட்சியளிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது உண்மையாகவே இது இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்தால், இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லப்படுது 70% மேல் 70% சாதாரண நம்பர் கிடையாது. நம்ம பாப்பலாம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசாங்க வேலைகள்ல 3% பேர் தான் இருக்கிறாங்க கீழ்நிலை வேலை சேர்த்து. எல்லாம் கலெக்டரா கூட 100 பேர்ல 3 கலெக்டர் தான் பெரிய விஷயம் தான், அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட சேர்த்து 3 பேர் இருக்கிறாங்க, 100ல 3 பேர். அப்ப மீதி 97% எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுல ஒரு சில மக்கள் ஸ்கேட்டர்டா அங்கங்க இருக்கிறாங்க. அதிகப்படியான மக்கள் எங்க இருக்கிறாங்க? அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, 70-75% மேல் அன்றாடம் காய்ச்சிகளாக தனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து வாழக்கூடிய மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்த்தக்கூடிய வகையில ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பார்லிமெண்ட் அதை செய்யணும், இதற்கான ஒரு சட்டத்தை அமல்படுத்தி செய்யணும் என்று சொல்லி அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் பதிவு செய்து
இதை மையமாக வச்சுத்தான் இந்த பிரதமர் மோடி அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கோம். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்தி விட்டு சென்று விட்டார் என்பதை நாம யார் நிறைய பேர் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. ஆனால் பெரிய அளவு அது பூகம்பமாக ஆக்கப்படலை. ஆனால் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த கல்வியை விட்டுவிட்டு மத்த விஷயங்களை விட்டுவிட்டு ஒரே அடிப்படையில இருக்கணும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டவே கிடையாது. அதிகப்படியான ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். ஹலாலான முறையில போனோம். தொழுகை இல்லாமல் எனக்கு காசு கிடைச்சால் அதை விட பெரிய ஒரு சாபம் கிடையாது. ஹலாலான முறையில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஹலாலான முறையில தான் இருக்கணும். தொழுகை இல்லாமல், இபாதத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய வணக்கம் இல்லாமல் எனக்கு பொருளாதாரம் வந்தால் சாபம், மாற்றுகிறதே கிடையாது. ஆனால் இந்த தொழுகையோடு அனைத்து விஷயங்களும் வரும் பொழுது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வரமாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு என்று நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு இது எடுத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ். எனக்கு எதுக்கு பாய் படிப்பு என்று இன்னுமே கூட அடுத்த தலைமுறையினர் வந்து கொண்டிருக்கிறார். என்ன பாய் படிச்சு என்ன பாய் பண்ண போறேன்? அத்தா ஒரு கடை வச்சுக்க, அந்த கடையிலேயே வாழ்ந்துக்கிறேன். ஒரு இடத்துல போய் இந்த விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து எந்திரிச்சு கேட்கறான், பிஇ படிச்சு எங்க அண்ணன், பக்கத்து வீட்டு அண்ணன் ஒண்ணுமே 30,000 தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்து வீட்டுல அண்ணன் தோல் உரிக்கிறாரு, அவர் ஒரு நாளுக்கு 2,000 சம்பாதிக்கிறாரு. நான் ஏன் பாய் படிக்கணும்னு கேட்கறான். அடே, எங்க மாதிரியான சூழல போயிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் மிஷின் வந்துருமாடா தோல் உரிக்க. அந்த மிஷின் வந்துட்டா நீ என்னடா செய்வ? அவர் என்னடா செய்வாரு? அதுவே படித்த மக்களாக இருந்தால் வேறு தொழிலை நோக்கி ஓடி விடுவார், அதனை சார்ந்து சென்று விடுவார். இந்த கல்வியையும் இந்த பொருளாதாரத்தையும் சார்ந்து நம்ம மக்கள் அதை பெற்றுவிடக் கூடாது என்று மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இவ்வளவு நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இனிமேல் அதை விட்டுவிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியாக ஆசைப்படுவோம். படிப்புக்கும் சரி, உலக கல்விக்கும் சரி, மார்க்க கல்விக்கும் சரி, அதிகப்படியாக ஆசைப்படுவோம். வல்ல இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.